நோயாளிகளுக்கு தரமான உணவு வழங்குவதற்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் ஈட் ரைட் கேம்பஸ் என்ற சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக இந்த சான்றிதழை பெறும் பெருமையை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை பெற்றுள்ளது. சென்னை சென்ட்ரலில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தினமும் சுமார் 12,000 பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெறுகின்றனர். உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறுபவர்களுக்கு 3,500 படுக்கை வசதியும் உள்ளது. இங்குள்ள சிகிச்சை வசதி மற்றும் சிகிச்சை முறைகள் பல மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் சிகிச்சை மட்டுமல்ல, நோயாளிகளுக்கு தரமான உணவு வழங்குவதிலும் சிறந்த மருத்துவமனை என்ற நற்சான்றிதழை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை பெற்றுள்ளது. நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பணியிடங்களில் வழங்கப்படும் உணவுகளை ஆய்வு செய்யும் உணவுத்துறை அவற்றின் தரம், ஆரோக்கியத்தை கணக்கிட்டு ஈட் ரைட் கேம்பஸ் என்ற சான்றிதழை வழங்கி வருகிறது. அந்த சான்றிதழ் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. உணவு உட்கொள்வதனால அதோட சேஃப்டி இருக்குதா, அதே மாதிரி அது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டா, இது இரண்டையும் சஸ்டெயின் பண்ணுறாங்களா. இன்று நல்லா கொடுத்துட்டு நாளைக்கு வேறு மாதிரி கொடுக்கக்கூடாது. அதனால் அது எல்லா நாட்களிலும் இதை சஸ்டெயின் பண்ணுறாங்களாங்கிறதா இந்த 3 விஷயங்களை உள்வாங்கி அதுக்கு ஒரு மதிப்பெண்கள் போட்டு அதில் 90 மதிப்பெண்கள் 120க்கு மேலே எடுக்கிறவர்களுக்கு இது கொடுக்கின்ற இந்த ஒரு நடைமுறை என்பது FSSAIயினுடைய மூலமாக நடைபெறுகிறது. அந்த சான்றிதழை நாங்கள் வாங்கியிருப்பது என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாகும். அதே நேரத்தில் இங்கே பணியாற்றுகின்ற டயட்டிஷியன் மற்றும் அவருடன் பணியாற்றுகின்ற குக் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலும் இந்த சான்றிதழ் அமைந்திருக்கு. தினமும் சுமார் 2,000 முதல் 2,500 பேருக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே தயார் செய்யப்பட்டு நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஊட்டச்சத்து நிபுணர் மேற்பார்வையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொரு நோயாளிக்கும் ஏற்றவாறு புரதச்சத்து மிகுந்த உணவு, உப்பில்லா உணவு என 10 வகை உணவுகள் தயாரித்து வழங்கப்படுகின்றன. 2000க்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு இங்கே நாங்கள் உணவு வழங்குகிறோம். ஒரு நோயாளிகளும் ஒரு வியாதிக்காக வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 10 வகையான உணவு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு ஜிஓவில் இருக்குது, ஒரு 8 சாம்பிள் டயட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் எங்களுடைய நோயாளிகளுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அது மாதிரி சில மாறுதல்களை ஏற்படுத்தி ஒரு 10 வகையான, அதாவது உதாரணத்துக்கு சக்கரை வியாதிக்காரவங்க, இருதய நோய்க்காரவங்கன்னா அவங்களுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் டயட்டுன்னு கொடுப்போம். டியூப் ஃபீடிங்கில் அவங்களால ஓரலாக சாப்பிட முடியாதுன்னா அக்யூட் ஸ்பெஷல் டயட்டு. ஸோ இது மாதிரி 10 வகையான உணவுகளை நாங்கள் வழங்குகிறோம். பொருளோட தரம், அந்த உணவோட தரம், அதை சமையல் பண்ணுற முறை, அதை ஹேண்டில் பண்ணுறவங்களோடது, அப்புறம் அந்த என்விரான்மெண்ட்டு, ஸோ அந்த செய்கிற இடமெல்லாம் சரியாக இருக்குதா, இப்படி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ மக்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சுகாதாரமானதா அரசு ஆஸ்பத்திரியில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை மட்டுமின்றி தரமான உணவை வழங்குவதிலும் நற்சான்று பெற்றிருக்கும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.